ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி வெஜ் ரோல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவை நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம எப்படி வீட்டில் பிசைவோமோ அதே மாதிரி நார்மலாக நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க வைக்க போகிற அந்த வெஜ்ஜு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறி எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகாய் நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸையும் நம்மளால் முடிஞ்சால் இந்த அளவுக்கு நம்ம வந்து நீளமாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, அப்புறம் சோயா சாஸு, அப்புறம் வினிகர், இது எல்லாமே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து வாங்க நம்ம போய் தாளிச்சிடலாம். வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸ்பூன் வந்து சின்னது தான், அதுக்காண்டி தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து. இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, எல்லாமே சேர்ந்து வதங்கும் போது நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதையும் லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிறக்காண்டி லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லா காய்கறியுமே இதை சேர்த்துட்டு லைட்டாக வேக வச்சுருங்க. கேரட்டு, அதுக்கப்புறமா பீன்ஸு. காய்கறி வந்து கம்மியாக தேவைன்னா நம்ம வந்து கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு காய் வதங்க எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவும் ஆகும். அதனால எனக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது. இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. கரெக்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறி நல்லா வதங்குறதுக்கு. உப்பு வந்து நிறையலாம் நீங்கள் சேர்க்காதீங்க. நம்ம வந்து சோயா சாஸு, சில்லி சாஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதிலலாம் வந்து உப்பு இருக்கும். அதனால் காய்க்கு வந்து கொஞ்சம் லைட்டாகவே அது வதங்குற அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்தா போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான மசாலா பொருளும் கொஞ்சம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். போதும். இதை லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியது கிடையாது. தண்ணி வந்து லைட்டாக காய்கறி வேகிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு தண்ணி வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தெளித்து விட்டால் போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காய் வந்து எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். சில பேருக்கு காய் வந்து அரை வேக்கடாக இருந்தால் பிடிக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கூட தேவையில்லை, எண்ணெயிலே அப்படியே லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்திருந்தால் தான் பிடிக்கும். அந்த வெந்திருக்க அந்த மாதிரி விரும்புகிறவங்க நம்ம தண்ணி தெளித்து அதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோலியே வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். நமக்கு இந்த அளவுக்கு உருட்டினா தான் சப்பாத்தி அப்படிங்கிற போது நல்லாயிருக்கும். இதே பூரியாக இருந்தால் நம்ம வந்து சின்ன சைஸாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம எப்போவும் போல் தேய்க்கிற மாதிரியே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் மெலிசாகவே இருக்கட்டும். ரொம்பவும் கனமாக தேய்ச்சிடாதீங்க, ரொம்பவும் மெலிசாக தேய்ச்சிடாதீங்க. அப்போ சப்பாத்தி நமக்கு வந்து ஒழுங்காக வராது. நம்ம எப்போது நார்மலாக தேய்க்கிற அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சப்பாத்திலாம் ஓரளவுக்கு தேய்ச்சி முடிச்சாச்சு. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய் பார்க்கலாம். காய் வந்து ஓரளவுக்கு 3/4 வேக்காடு நல்லா நமக்கு வந்து வந்துடுச்சு. நமக்கு இதே தண்ணி பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து சாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த ஸ்பூன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் எல்லாமே சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி சாஸ் வந்து சேர்க்குறேன். நான் வந்து ஏற்கனவே காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதனால நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. வினிகர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தி நம்ம சுடுற கல் நம்ம வச்சுருக்கேன். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அருமையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த வெஜ்ஜும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜை வந்து இதுக்குள்ளே வச்சுருங்க. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.